எல்லாருக்கும் வணக்கம். இனி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து கந்தன். கந்தன்னா யாரும் முதல்ல புரிஞ்சுங்க, தெரிஞ்சுங்க. கந்தனு, இந்த இஸ்ரவேலு, இஸ்மாயிலு, ஈஸ்வரன், இஸ்லாமு, இது எல்லாமே ஒரே பேர் தான். புரியுதுங்களா? அதாவது இது எல்லாமே உங்க உயிர் சம்பந்தமான விஷயத்தை குறிக்கிற ஒரே பேர். ஒரு ஜீவன் இறுதி நாட்கள்ல தன் பிராணனை இழுத்து இழுத்து விட்டு கிடக்கும். இதுதான் அறிவியல். நான் சொல்றதை கண்டு முட்டாள்தனமா பேசலாம்னு நினைக்காதீங்க. நான் சொல்றது எல்லாமே அறிவியல். அறிவியல் தான் ஆன்மீகமா சொல்லி வச்சுட்டு போய்க்கிறாங்க. கடைசி நேரத்தில் இழுத்து இழுத்து தன் சுவாசத்தை விட்டுன்னு இருக்கும் அந்த உயிர். இப்போ இஸ்லாம்னா நானா கட்டுப்பட்டவன்னு அர்த்தம். எது கட்டுப்பட்டு இருக்கு? உன் பிராண காத்து கட்டுப்பட்டு இருக்கு, உன் மூச்சு கட்டுப்பட்டு இருக்கு. ஈஸ்வரனும் அதே தான், இஸ்ரவேலும் அதே தான். இப்படி இது மாதிரி வர வார்த்தைகள்லாம் உன் பிராணனை இழுத்து விடுன்னு அர்த்தம். இசுகுது, புரியுதுங்களா? கடைசி நேரத்தில் இசுகுது. கந்தன், கந்தன்னா அக்னி. அப்போ இழுக்கும்போது கடைசி நேரத்தில் மரண தருவாயில் உன் சுவாசம் இழுத்துன்னு இருக்கும்போது உடல்லாம் வலிக்கும், உயிர் அவஸ்தைப்படும், அக்னி ஏறும், சூடு ஏறும். இது இந்த பயிற்சி நீ நல்லா இருக்கும்போதே பண்ணிட்டுனா உனக்கு மோட்சம். உடம்பு ஆரோக்கியம் இருக்கும்போது, இந்த இயற்கை கொடுத்துருக்கிற ஆரோக்கியம் வலிமை உனக்கு இருக்கும்போது, உன் வலிமையை வச்சு இந்த பயிற்சி நீ செஞ்சு ஞானத்தை அடைஞ்சிட்டுனா உனக்கு மோட்சம். அப்படி உன் வலிமையை, உனக்கு கொடுத்துருக்கிற வலிமையை, இயற்கையை கொடுத்துருக்கிற வலிமையை நீ வீணாக்கி தெருல அலைஞ்சு இருந்தீங்கன்னா கடைசி நேரத்தில் எப்படி இருந்தாலும் பிறந்தவன் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அந்த இழுப்பை சந்திச்சே ஆகணும். அந்த ஈஸ்வரனை சந்திச்சே ஆகணும், அந்த இஸ்ரவேலனை சந்திச்சே ஆகணும், அந்த இஸ்மாயிலை சந்திச்சே ஆகணும், அந்த இஸ்லாத்தை சந்திச்சே ஆகணும். இப்படி சந்திக்கும் போது மரண அவஸ்தை நீ படுவ. உன் உடம்பு இதெல்லாம் தவிர்த்து நல்லபடியா போனோம், ஒரு உயிர் மறுமைக்கு போனோம், மறுமை வாழ்வு அடையணும்னா உன் உடம்பையும் உன் உயிரையும் நீ நல்லபடியா வச்சுக்கணும். அப்போ உன் உயிர் நல்லா இருக்கும் போதே இந்த சுவாச பயிற்சியெல்லாம் பண்ணி உன் உடம்ப நல்லா பக்குவமா, உன் உயிரையும் உடம்பையும் நல்லா பக்குவமாக்கி வச்சுக்கணும். அப்படிப்பட்டவனுக்கு தான் மறுமை சொர்க்கம். எல்லாருக்கெல்லாம் கிடையாது. சும்மா ஒரு கோயிலில் தேங்காய் வச்சுட்டு நான் சுற்றி வந்துட்டு சிலைய அந்த கோயிலை சுற்றி வந்துட்டா எனக்கு மோச்சம் கச்சிருன்ற கதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நினச்சின்னு இருக்காது. சும்மா ட்ராமா, நீ தோத்துருவ. உண்மை இதுதான். எவன் ஒருத்தன் தன்னோட சுவாசத்தை எவன் தனக்குள்ள நிறுத்தி கட்டுப்படுத்துறானோ அவனுக்கு மோட்சம், மோட்ச வாசம் சிறக்கும். இப்போ தலை சிறந்த சித்தர்களிலே முருகர் ஏன் உயர்ந்தவர்னா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சொல்லிட்டாரு அவர். அவருக்கு அப்புறம் தான் எல்லாரும் வருவாங்க. அவர் மாதிரி ஒருத்தர் பிறப்பாருன்றதே சந்தேகம் தான். புரியுதுங்களா? வல்லினோ இடையினோ மெல்லினோ இதெல்லாம் என்னான்னு உன்னோட சுவாசத்தோட அளவு தான். அவருக்கு 2 பொண்டாட்டிலாம் கிடையாது. 2 சுவாசம், ஒவ்வொருத்தருக்கும் 2 சுவாசம் இருக்கு. அதே மாதிரி தான் நமக்கு 2 சுவாசம் இருக்கு. இதெல்லாமே உயிர் சம்பந்தமான விஷயத்தை தான் அந்த முருகெல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க, நம்ம கடவுள்கள்லாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. நீங்க அதெல்லாம் விட்டுட்டு அவங்க சொன்னவங்களை பிடிச்சிக்கின்னு கடவுளே என்ன வழிகாட்டு, இறைவான்னு வழிகாட்டுனா எப்படி? உனக்கு தான் வழிகாட்டி உடம்பு கிடம்பு உயிரிகள்லாம் குத்தி எல்லாம் உருவாக்கி விட்டான ரோட்ல அலையன்னு நீ தான் கண்டுபிடிச்சி போகணும். இந்த டிராமாக்கள்லாம் பார்த்து நீ அசைஞ்சு போய் இங்கேயே தங்கிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி? கடைசி நேரத்தில் வர வேண்டிய ஒருத்தன் வருவான், உன்னை இழுத்துன்னு போவான். முன்னாடியே நீ தயாரா இருந்தீங்கன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுதான் மார்க்கண்டேயன் கதைலாம் சொல்லி வச்சுக்கிது. புரியுதுங்களா? நம் முன்னோர்கள் உடலுக்கும் உயிருக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் இருக்கிற சம்பந்தமான விஷயத்தை தான் கதைகளாக சொல்லி வச்சுட்டு, புராண கதைகளாக சொல்லி வச்சுட்டு உங்களுக்கு போயிருக்கிறாங்க. அது பேர் புராண கதைகள். வெளியே நடந்த உள்ளகிற கதையை வெளியே சொல்லி வச்சுட்டு போய்க்கிறாங்க. இதுதான் புராண கதைகள். இந்த புராண கதைகள் எப்போ புரியும்னா நீ உயிர் ஜீவ சுவாசம் பண்ணாதான் உனக்கு புரியும். சாதாரணமாக இருக்கிற வரைக்கும், சாதாரணமாக பிறந்த அன்னைக்கு என்ன மூச்சு விட்டுருந்தி அந்த மூச்சு விட்டுருந்தீங்கன்னா உனக்கு புரியாது. உயிர் சுவாச பயிற்சி பண்ணும்போது தான் உனக்கு எல்லாமே இந்த புராண கதைகள்லாம் புரியும். அது வரைக்கும் உனக்கு எதுவுமே புரியாது. நன்றி, வணக்கம்.